ஆட்டுக்குட்டியாவும் இருந்திருப்பாங்க. There would be lion against the devil. பிசாசுக்கு விரோதமா ஒரு சிங்கம் போல நிக்கணும். But lamb before the people. ஆனா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கணும். Hallelujah. 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 Holy Spirit help us. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. To really display your character. உங்களுடைய குணத்தை நாங்க வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. To embrace and love. ஆண்டவரே பீப்பிளை அரவணைக்க ஆண்டவரே நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. To lift up and help. அவங்களை உயர்த்த அவங்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. Never to come with this attitude I know better. எனக்கு எல்லாரோட நல்லா தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நாங்க இருக்கவே கூடாது. Even those who are strong they should not please themselves in being strong, no? ரொம்ப பலமுள்ளவர்கள் தான் பலவான் என்று கூட சொல்லிக்கணும் அவசியம் இல்லைங்க. But they should take care of the weak ones. ஆனா பலவீனர்கள் யாரோ அவங்களை நம்ம தாங்கணும். What did the apostle Paul say? அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்றாரு? I am free to eat anything. நான் எதையும் சாப்பிடுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கு. My conscience doesn't condemn me. என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்தல. Bible says whatever is not of faith is sin, but I have faith that I can eat anything. விசுவாசம் இல்லாம எது சாப்பிட்டாலும் அது பாவம்னு சொல்லுது வேதம். ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு. But ஆனா because of the conscience of my weaker brother, என்னுடைய பலவீனமான சகோதரனுடைய மனசாட்சி நிமித்தம் I am willing not to touch flesh and eat flesh for the rest of my life. நான் மாம்சத்தை வாழ்நாளெல்லாம் புசிக்காம இருக்கிறதுக்கு முடிவு பண்றேன்னு சொல்றாரு. So that I don't give any reason of offense to the weaker brother. அதனால ஒரு பலவீனமான சகோதரன் இடறி போகிறதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. Wow. Wow. Such a mighty powerful apostle. அப்படி ஒரு வல்லமையான ஒரு அப்போஸ்தலர் அவர். 1/3 of the New Testament he wrote. அவர்தான் மூணுல ஒரு பங்கு நியூ டெஸ்டமென்ட் எழுதி வச்சிருக்காரு. Such a humble attitude. ஆனா எப்படி ஒரு தாழ்மையான ஒரு இது என்ன பாருங்க அவருக்கு. He could also say they are just so low spiritually. What do they know? இப்படி சொல்லிருக்கலாம். என்ன அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படி நான் சொல்லி இருந்திருக்கலாம். I like meat. Why should I not eat meat just because these people don't have faith? Forget. அந்த ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லாததுக்காக நான் மாம்சம் சாப்பிடாம இருக்கணும் எனக்கு தலையெழுத்தான்னு கூட சொல்லி இருக்கலாம் அவர். He could say it, no? அத மாதிரி அவர் சொல்லி இருந்திருக்கலாம் இல்லீங்களா? Did he say it? ஆனா அவர் அப்படி சொன்னாரா? What did he say? அவர் என்ன சொன்னார்? What did he say? என்ன சொன்னார் அவரு? For the rest of my life I'm willing to never ever touch meat again. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் மாம்சத்தை தொடவே மாட்டேன்னு சொன்னார். Just in order not to give offense to the weaker brother. ஒரு பலவீனமான சகோதரன் இடறி போக கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த முடிவு எடுத்தார் அவர். Holy Spirit help us. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. I tell you that is spiritual warfare. அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். That is showing the manifold wisdom of God to the principalities and powers. அதுதான் தேவனுடைய அனந்த ஞானத்தை துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் நம்ம காட்டுறது. Your lifestyle is what counts. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அது ரொம்ப முக்கியம். Not your power. உங்களுடைய வல்லமை கிடையாது. I told you the devil does miracles. நான் ஏற்கனவே சொன்னேன் பிசாசு கூட அற்புதங்களை செய்றான். Jesus says I never knew you, worker of iniquity, depart from me. ஆண்டவர் சொன்னார் அக்கிரமக்காரர்களே எனக்கு உங்களை தெரியாது என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொன்னார். There is a danger like that. அந்த மாதிரி ஒரு ஆபத்தும் அதுல இருக்குது. But we are spiritual people. ஆனா நாம் ஆவிக்குரிய மக்கள். Crucified with Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் நாம் அறையப்பட்டிருக்கிறோம். No longer we live. இனிமேல் நாம வாழ்றது இல்ல. No longer our taste and our desires. நம்மளுடைய இஷ்டமோ நம்முடைய விருப்பமோ வாழ்றது இல்ல. I like only this community. எனக்கு இந்த கம்யூனிட்டி மட்டும் தான் பிடிக்கும். My son would like to marry a girl from that other community, but if he marries her I have to mingle with that community. என்னுடைய பையனுக்கு வேற ஒரு கம்யூனிட்டில கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான். ஆனா அவன் மட்டும் கல்யாணம் பண்ணா ஐயோ எனக்கு அந்த கம்யூனிட்டியோட அந்த ஜாதியோட சேர்ந்து வாழ முடியாது. Yeah, I also feel this girl is the will of God for him. ஆமா ஆனா இது தேவனுடைய சித்தம்னு எனக்கு தெரியுது. But the jadi ஆனா ஜாதி different jadi. அது ஒரு வேற ஜாதி. I will have to touch these people. ஐயோ நான் அவங்கள எல்லாம் தொடணும் அது எனக்கு ரொம்ப கஷ்டம். You're willing to destroy the will of God for that couple? The plan of God for their marriage and for the nations? தேவன் அந்த குடும்பத்திற்கு அந்த தம்பதிகளுக்கு வச்சிருக்க தேவ திட்டத்தையே நீங்க தகர்த்தெறியணும் முயற்சிக்கிறீங்க. Because of your wall of division in your mind and in your heart? உங்க இருதயத்தில் உங்க மனசுல இருக்கிற ஒரு பிரிவினையினால தேவனுடைய சித்தத்துக்கே நீங்க எதிர்த்து நிக்கணும்னு முயற்சிக்கிறீங்க. I think we should do some repenting before we go into spiritual warfare. நாம ஆவிக்குரிய யுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை மனம் திரும்ப வேண்டியிருக்கு. We will get a victory today. இன்றைக்கு நாம ஒரு ஜெயத்தை எடுக்க போறோம். Even over the political situation in India. இந்தியால இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையில கூட. But where does it start? ஆனா எங்க இருந்து அது ஆரம்பிக்கும்?
இங்க இருந்தா அது ஆரம்பிக்கும். in our heart, நம்மளுடைய இருதயத்திலிருந்து, in our mind, நம்மளுடைய மனதிலிருந்து, in our attitude, நம்மளுடைய நடத்தையிலிருந்து, in our words. நம்மளுடைய வார்த்தையிலிருந்து. Hallelujah. ஹalleluya. When I was upstairs in my room, நான் மேல என்னோட ரூம்ல இருந்தபோது I saw a vision. நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். The Holy Spirit showed me ஆவியானவர் எனக்கு காண்பிச்சார். that He wants us to stand up and to mingle, to walk around and to talk to each other. எல்லாரும் எழும்பி நின்று ஒருத்தர் நடந்து அப்படியே ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு I காண்பிச்சார். don't know much about your Indian differences, எனக்கு இந்தியால இருக்கிற இந்த வேறுபாடுகளை பத்தி அவ்வளவா தெரியாது. but we have so many different states represented here. ஆனா இங்க நிறைய மாநிலத்துல இருந்து மக்கள் வந்திருக்கீங்க. That's a powerful opportunity அது நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. to show the devil பிசாசுக்கு நம்ம அதை காண்பிக்கலாம். enmity has been killed by Jesus. Amen. இயேசு பகையை கொன்றார்னு சொல்லிட்டு பிசாசுக்கு நம்ம காண்பிக்க முடியும். Jesus put it to death. Hallelujah. இயேசு அதை கொன்று போட்டார். And He made them into one new man. அவர்களை இருவரையும் ஒன்றாக இணைத்து ஒரே மனிதர்களாய் மாற்றினார். Hallelujah. ஹalleluya. You will never be a successful Christian if you allow any kind of division in your mind. உங்க மனசுல ஏதாவது ஒரு பிரிவினைக்கு நீங்க இடம் கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க என்றைக்குமே ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவரா இருக்கவே முடியாது. Yes. Why not? ஏன்? Because you have an open door for the devil. ஏன்னா நீங்க பிசாசுக்கு ஒரு வாசலை திறந்து கொடுக்குறீங்க. You know the meaning of Beelzebub? பெல்சபூல்ன்றதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? It means the one who messes up everything, who mixes up everything, who brings chaos and disaster. அப்படினா ஒரு பெரிய குழப்பத்தையும் அங்க ரொம்ப ஒரு குழப்பத்தை கொண்டு வரவன்னு அர்த்தம். The one who divides and disturbs. எல்லாத்தையும் பிரிவினை கொண்டு வருகிற எல்லாத்தையும் தடை செய்கிறவன்ற அர்த்தம். If you have anything like that in you, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் உங்ககிட்ட இருந்துச்சுனா there is some affinity with the devil. அப்படினா பிசாசோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். Sri Lanka ஸ்ரீலங்கா was such a powerful nation. அது அவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு நாடு. It was called the jewel of, how they call it, the jewel of the ocean, something like that. அது வந்து ஒரு சமுத்திரத்தின் ஜுவல் நகைன்னு சொல்லுவாங்க. Was like Singapore. Like Singapore. சிங்கப்பூர் மாதிரி இருந்துச்சு அது. Very rich. ரொம்ப பணக்கார நாடு. Much trade with every nation. அங்க நிறைய வியாபாரம்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க பல தேசத்தோட. Somebody had an idea. ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. Why should we all speak English? நாம எல்லாரும் ஏன் ஆங்கிலமே பேசணும்? We are different. நாம எல்லாம் வேற வேற ஆளுங்க. There are some of us we are Sinhalese and some of us are Tamilians. நாமல பாதி பேர் சிங்களக்காரங்க பாதி பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. We need to speak our mother tongue. நாம எல்லாரும் நம்ம தாய்மொழி தான் பேசணும். Did you know that 40 years of civil war with millions of people killed started by that? உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தினால தான் 40 வருஷம் அந்த நாட்டுல இருக்க கோடிக்கணக்கான மக்கள் அழிக்கப்பட்டாங்க. When they all spoke the same English language, அவங்க எல்லாரும் ஒரே ஆங்கில மொழியை பேசிட்டு இருந்தபோது there was no difference. அங்க எந்த பிரச்சனை பிரிவினையும் இல்ல. But somebody came with the idea of division. ஆனா யாரோ ஒருத்தருக்கு இந்த பிரிவினை குறித்து ஒரு ஐடியா வந்துச்சு. Finished. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. Nation out. அந்த தேசமே அழிஞ்சு போச்சு. People are struggling to survive. There's so much hunger in Sri Lanka. ஸ்ரீலங்கால பசி பட்டினி ஜனங்க வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. So much murder. அங்க பயங்கர கொலைகள். So much curse, horrible. அங்க பயங்கரமான கொடுமையான சாபங்கள். Started by division. அது எதுல இருந்து ஆரம்பிச்சிச்சு? பிரிவினையில இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. Today இன்றைக்கு we will destroy division. நாம இந்த பிரிவினையை நாம அழிக்க போறோம். Yes, Lord. How many of you in your own life you have found out, wow, there is still an area where I have a middle wall of separation? எத்தனை பேர் இப்படி உணர்றீங்க? ஆமா, என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நான் இன்னும் ஒரு சுவரை ஒரு பிரிவினையை நான் வச்சிட்டு இருக்கிறேன்றதை எத்தனை பேர் இப்ப உணர்றீங்க? Maybe I have some bad thoughts about some other community, caste, some other state, some other nation. எனக்கு ஒரு மாநிலத்தை குறிச்சோ ஒரு வேற ஒரு தேசத்துல இருக்கிற ஒரு ஜாதியை குறிச்சோ எனக்கு ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் Or இருக்கிறீங்க? maybe just against one person. இல்ல யாரோ ஒருத்தருக்கு விரோதமா உங்களுக்கு அப்படி இருக்கலாம். How many say yes, I really would like to go and pray with somebody? எத்தனை பேர் ஆமா நான் உண்மையா போய் அப்படி ஒருத்தவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க? Great. I think we all should do that. நாம நிச்சயமா நம்ம எல்லாரும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். Because the devil is so cunning and so tricky. உங்களுக்கு தெரியும் பிசாசு ரொம்ப கன்னிங்கா ரொம்ப ட்ரிக்கியா இருக்கிறான். We don't even notice it. நாம அதை கண்டுபிடிக்கவே இல்ல. Somehow something just sneaks in.
ஏதோ ஒன்று அப்படியே உள்ள நுழைஞ்சிருக்குது. And suddenly you say something and you say, whoops, what am I talking here? திடீர்னு நீங்க ஏதாவது சொல்லுவீங்க, என்னது நாம இங்க என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். If you are a spiritually sensitive person, நீங்க ஆவியில நல்ல உணர்வுள்ளவளா இருந்தீங்கன்னா, by your own words you will notice, wow, there was some defilement in my heart. உங்களோட சொந்த வார்த்தையிலே நீங்க இருதயத்துல ஏதோ உங்களுக்கு வேண்டாது இருக்குதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். Why do I speak with bitterness? ஏன் அந்த கசப்போட பேசுறேன்? Jesus, please forgive me. இயேசுவே தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்கன்னு நீங்க சொல்லலாம். Lord, please cleanse me. ஆண்டவரே என்ன கழுவுங்க. How did that happen? How did it come? எப்படி அது வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. Lord, give me an opportunity to bless somebody from that group, from that community, whatever. ஆண்டவரே அந்த கம்யூனிட்டி, அந்த ஜாதியில இருந்து, அந்த குரூப்ல இருந்து வருகிற யாராவது ஒருத்தரை நான் ஆசீர்வதிக்க எனக்கு வாய்ப்பை கொடுங்க நீங்க கேளுங்க. That is spiritual warfare. அதுதான் ஆவிக்குரிய யுத்தம். Overcome evil with good. தீமையை நன்மையால வெல்றது ஆவிக்குரிய யுத்தம். Ask the Holy Spirit for some specific thing to do. ஆவியானவர்ட்ட ஏதாவது குறிப்பா ஒன்னு செய்யணும்னு சொல்லி கேளுங்க. These people that you didn't like, யார உங்களுக்கு பிடிக்கலையோ, something, bless them. அவங்களை ஏதாவது விதத்துல ஆசீர்வதிக்கணும் விரும்புங்க. Give them something. அவங்களுக்கு ஏதாவது ஒன்னு கொடுங்க. Pray for them. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Do something for them. அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க. Any action. ஏதாவது உங்க கிரியையில காமிங்க. It will break the devil's power. அது பிசாசுடைய வல்லமையை உடைத்து விடும். And then you will have authority. அதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அதிகாரம் வரும். In the spiritual world. ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கு ஒரு அதிகாரம் வரும். To break the division even in the nation. தேசத்தின் மேல இருக்கிற அந்த பிரிவினையை உடைக்கிற அதிகாரம் நமக்கு வரும். Hallelujah. 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 My co-preacher.